வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் பற்றியும், இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தகுதிகள் என்ன, தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு மருத்துவ திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, தமிழ்நாடு அரசால் ஏழை மற்றும் நலிந்த பிரிவினருக்கு உயர்ந்த சிகிச்சை அளிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா துவங்கப்பட்டது தான் இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம். இதற்கு முன்னாடி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுச்சு. தற்போது பெயர் மாற்றம் செஞ்சு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம்னு அழைக்கப்படுது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குறது இதோட முக்கிய நோக்கமாகும். மேலும் அவர்களோட நிதி சுமையை குறைக்குவதற்காகவும் இந்த திட்டம் துவங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் 1090 சிகிச்சை முறைகள், 8 தொடர் சிகிச்சை முறைகள் மற்றும் 52 நோய் கண்டறியும் சிகிச்சை மேற்கொள்ளப்படுது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிகிச்சை அளிக்கப்படுது. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு 5 லட்ச ரூபா அவர் மருத்துவ காப்பீடு கவர் ஆகும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ மொத்தமாக சேர்த்து அவங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு இருக்குது. மேலும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள 800 அரசு மற்றும் 900 தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அந்த திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும். மேலும் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 1,20,000க்கு மிகாமல் இருக்கணும். அவங்களோட பேர் குடும்ப அட்டையில் இருக்கணும். இந்த 3 தகுதிகள் இருந்தாலே விண்ணப்பிச்சிடலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ். அதாவது கிராம நிர்வாக அலுவலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கான விண்ணப்ப வடிவத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். விஏஓட்ட போகும்போது அந்த ஃபார்முக்கு பின்னாடி உங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் குடும்ப உறுப்பினரோட ஆதார் கார்டு இணைச்சி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்மை நாம் எங்கே அப்ளை பண்ணோன்னு சொல்கிறேன். இதுதான் இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம். இதோட படிவத்தோட PDF லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி விஏஓட்ட சைன் வாங்கிக்கலாம். இது எங்கே விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் காப்பீடு திட்ட பிரிவு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது அவங்க உங்கள் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கைரேகை பதிவு மற்றும் புகைப்படம் எடுத்துக்குவாங்க. உங்கள் ஆவணங்களை பதிவேற்றம் செய்த பிறகு ஓரிரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிடலாம். இந்த திட்டம் பற்றி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, இதற்கான விளக்கம் கொடுக்குறேன். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். முடிந்தவரை எல்லோருமே இந்த திட்டத்தில் இணைவதற்கு முயற்சி செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.